ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அவ்வாஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டிலேயே ஈஸியாக பன்னீர் செய்வது எப்படின்னு. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். தேவையான பொருட்கள்: 1 லிட்டர் கொழுப்பு நிறைந்த பாக்கெட் பால், லெமன் 1. இப்போது அடுப்பில் 1 லிட்டர் பாலை வச்சு நல்லா கரண்டியால் கிண்டி விட்டு காய்ச்சுங்க. அடி பிடிக்கக்கூடாது, அடி பிடிச்சா வீணாக போயிடும். பால் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு லெமனை அதில் நல்லா புழிஞ்சு விட்டிங்கன்னா பால் திரிஞ்சு போயிடும். பால் நல்லா திரிஞ்சு சக்கையாக வரும்போது எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், அப்போ தான் நல்லா பன்னீர் கிடைக்கும். இப்போது லெமனும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கிக்கிட்டே இருங்க. ரொம்ப நேரமாக உங்களுக்கு பால் திரியாமல் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் லெமன் புழிஞ்சுக்கோங்க. இப்போது அடுப்பில் இருக்க பாலை கரண்டியில் எடுத்து பாருங்கள். பால் நல்லா திரிஞ்சு சக்கை தனியாக தண்ணி தனியாக தெரியும். இப்போது உங்களுக்கு பன்னீர் ரெடி. அந்த பாலை வடிகட்டி வேவாட்டரை தனியாக வச்சுக்கோங்க. இந்த பன்னீரை தனியாக எடுத்து வைங்க. ஒரு வடிகட்டியில் சீஸ் கிளாத்தை போட்டு அந்த பாலை வடிகட்டுங்க. வடிகட்டினதுமே பன்னீர் தனியாக, வாட்டர் தனியாக இருக்கும். சீஸ் துணி இல்லைனாக்கா வேறு ஒரு காட்டன் கிளாத்தில் எடுத்து வடிகட்டுங்க. இப்போ நான் வடிகட்டுற மாதிரி வடிகட்டுங்க. இப்போது வடிகட்டிட்டீங்க, பன்னீர் தனியாக வந்துடுச்சு. அந்த வேவாட்டரை உங்களுக்கு எதுக்கு தேவையோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்ன செய்யலாம்னா, சப்பாத்தி மாவில் பிசையலாம், வேறு ஏதாவது சமையலில் யூஸ் பண்ணிக்கலாம். தூக்கி ஊற்றிட வேணாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச பன்னீரை லெமன் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் பச்சை தண்ணி வச்சு நல்லா அலசி எடுத்துருங்க. துணியிலே வச்சு அலசுங்க. இப்போது அந்த பன்னீரை நான் புளிகிற மாதிரி நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் புளிஞ்சு எடுத்துருங்க. இப்போது ஒரு வடிகட்டியில் வச்சு அதை அமுக்கி ஒரு 2 மணி நேரத்துக்கு தனியாக வச்சு மூடி வைங்க. மேலே கொஞ்சம் வெயிட் வச்சு நல்லா அந்த பன்னீரை அழுத்தி வைங்க துணியோடு சேர்த்து. இப்போது 2 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து பிரித்து பாருங்கள். உங்களுக்கு பன்னீர், சுத்தமான பன்னீர் ரெடியாக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம வீட்டிலே நம்ம நேரடி கண்காணிப்புலேயே சுத்தமான செஞ்ச பன்னீர். இப்போது இந்த பன்னீரை க்யூப் ஷேப்புக்கு கட் பண்ணிவிடுங்க. நான் கட் பண்ணுற மாதிரியே நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. பொறுமையாக செய்யுங்க. இந்த பன்னீரை பன்னீர் பட்டர் மசாலா, கடாய் மசாலா எது வேணாலும் செய்யலாம். இப்போது நீங்கள் அதிகமாக காசு கொடுத்து கடையில் வாங்குறதை விட சூப்பரான பன்னீர் நம்மள்கிட்டே ரெடி. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.